கிறிஸ்தவத்தில் மாலை வேளையிலே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று உங்களை தேவாலயத்திலே பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். இடத்துல ஒரு முறை நம்ம குட் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள். ஏன்னா வெள்ளிக்கிழமை பாஸ்கா அன்னைக்கு 6 மணிக்கு மேலே பாஸ்கால அன்னைக்கு யாரும் குற்றவாளியை சிலுவையில் அறைய மாட்டாங்க. ஆனால் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடைவதற்கு முன்பதாக பல விதமான பாடுகளை இயேசு அனுபவித்தார். வேதனைகளை அனுபவித்தார், பல கஷ்டங்களை அனுபவித்தார். இயேசுவோடு கொடுத்த சீடர்கள் ஒருத்தன் பொய்காரனாக இருந்தான், பேதுரு பொய் சொல்லுகிறவனாக இருந்தான். அவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டான், பொய் சொல்லிட்டான். இயேசுவோடு கூட இந்த யூதாஸ் காரியத்து அவர் காட்டி கொடுக்கிறவனாகவும் திருடனாகவும் இருந்தான். அவரோட கூட இந்த சீடர்கள் எல்லாருமே இயேசு மரித்த பிற்பாடு எல்லாம் பின்மாறி போயிட்டாங்க. 3 வருஷத்துல இயேசு பட்ட பாடெல்லாம் வீணா போச்சுன்னு அவர் நினைச்சிருக்கலாம் ஒருவேளை. அல்லது 3 வருஷம் கூட இருந்தாங்க. ஆனா எல்லாரும் கூட இருந்து பல அற்புத அடையாளங்கள்லாம் பார்த்தாங்க. ஆனா இப்பொழுது அவர் மரித்த பிற்பாடு அவரை விட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏன் போயிட்டாங்கனாக்கா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறவில்லை. தேவன் சொல்லிவிட்டு போன வார்த்தையை மனதில் வைக்கவில்லை. எல்லாம் மறந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையெல்லாம் வாழ்க்கையில வித்தியாசமான சூழ்நிலையாக காணப்பட்டது. அதனால யோவான் இயேசுக்கு முன்னோடியே வந்த பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தையை குறித்து நாம் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் புத்தகத்திலே கொலோசியர் 2ஆம் அதிகாரம், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் என்ற ஒரு தலைப்பிலே பேசவிருக்கிறது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். எந்தெந்த காரியங்களா இயேசு அவர் வெற்றி சிறந்தார்? அவரை வெற்றி சிறந்தவர் எப்படி நமக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து விட்டு போனாரு? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே வாழுகிற நாம் உண்மையாகவே கிறிஸ்தவ உலகத்திலே கிறிஸ்தவராக வாழுகிற ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்ல வெற்றிகரமான ஒரு ஜீவிய வாழ்க்கையில செய்து வருகிறோமா என்பதை இந்த மாலை வேளையில இந்த சிலுவை தியானத்துல நாம் சிந்திப்பது நமக்கு நலமாக காணப்படும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறேன். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவின் மேலே ஆணி அடித்து. இந்த 14ஆம் வசனத்துல நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்தார். ஒன்று, கையெழுத்தை குலைத்தார். அது என்னன்னு நமக்கு நீங்க படிச்சா புரியாது. 15 துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் இயேசு கிறிஸ்து உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இவை எல்லாத்தையும் உரிந்து கொண்டு இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம். சிலுவை என்பது 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவை என்பது இருந்தது. சிலுவை தண்டனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய காரியங்களை சிலுவை பத்தி பேசுவாங்க. இந்த நாள் வந்தாதான் சிலுவை பாட்டுகள்லாம் நிறைய படிப்பாங்க. வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா நிறைய சிலுவை பத்தி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ராத்திரி வேளையில இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுகுலத்துக்காக சிலுவையிலே அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார்.
ரட்சிப்பை வந்து சிலுவையின் மூலமா சம்பாதித்து வச்சுட்டாரு. அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இலவசமா கொடுத்துட்டாரு. இப்ப சிலுவை தியானம் என்பது ஒரு நாள் தியானிக்கிறதா, அல்லது வருஷத்துல ஒரு முறை தான் தியானிக்கணுமா, அல்லது மாதத்துல ஒரு முறை வரும் பொழுது, திருவிருந்து பந்திக்கு வரும் பொழுது அன்னைக்கு மட்டும் சிலுவையின் தியானத்தை நாம வந்து சிந்திக்கிறதா, இல்ல அனுதினமா நம்முடைய வாழ்க்கையில இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக, என் பாவத்துக்காக, என் அநியாயத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு என்னை இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கணுமா? இல்ல பெரும்பாலுமாக நீங்க பாத்தீங்கன்னா கத்தோலிக்க மார்க்கத்திலுக்கு திருச்சபையெல்லாம் பாத்தீங்கன்னா சிலுவை பாதம் சொல்லிட்டு தனியா வச்சிருக்காங்க. நிறைய பேரு பாரம்பரியத்தில் விழுந்துட்டாங்க. அதனால்தான் 14ஆம் வசனத்துல நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, என்ன கையெழுத்து? நியாயப்பிரமாணம் என்ற கையெழுத்து, கட்டளைகளாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துல 3 கேட்டகரி இருக்குது. அதனால்தான் இன்றைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பாரம்பரிய சபை கிடையாது. ஏன் பாரம்பரிய சபை இல்லை? நாம் ஆவிக்குரிய திருச்சபை, நாம் எல்லாரும் ஆவிக்குரிய மனிதர்கள். ஆவிக்குரிய சத்தியத்தை அதை விளக்கி போதிக்கிற சபை தான் ஆவிக்குரிய சபை. பாரம்பரியத்தில் கையை வைக்க மாட்டோம். ஏன் வைக்க மாட்டோம்னாக்கா, அது பாரம்பரியம், அது நமக்கு ஒத்து வராது. பழைய ஏற்பாட்டில் போய் உட்கார்ந்து இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு வேற. பழைய ஏற்பாடு வந்து பாஸ்கா பண்டிகை அனுசரிச்சாங்க. இன்னைக்கு பாஸ்கா பண்டிகை அனுசரிக்க கூடாது. பழைய ஏற்பாட்டு பாஸ்கா பண்டிகை கிறிஸ்துவுக்கு நிழல். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நிஜமா மரித்திருக்கிறாரு. இன்னைக்கு சபைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா தடம் புரண்டுருச்சு. எப்படின்னாக்கா உபதேசம் தடம் புரண்டுருச்சு. பாஸ்காவை அனுசரிக்கிறாங்க. அந்த அன்னைக்கு என்ன செய்யறாங்கனாக்கா, பாஸ்கா அனுசரிக்கும் போது, பாஸ்கா எப்படி அனுசரிக்கிறது தெரியுங்களா? பழைய ஏற்பாடுல இப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு அடிச்சாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு, எல்லாம் ஆடு அடிக்கணும். அந்த ஆடு படுதலாததா இருக்கும். குடும்பத்தோட உட்காந்து அந்த ஆட்டை அடிச்சு சாப்பிட்டாங்க. அதோட அர்த்தம் என்ன? சங்கார தூதன் வரப்போறான். பட்டயத்தை உருவ சங்கார தூதன். அதுக்கு அடையாளமாக அந்த ஆட்டை வெட்டி இந்த ரத்த கறியை அவருடைய நிலைக்காலில் கதவுகளை பூசிடுவாங்க. சங்கார தூதன் வரும்போது அதை பார்த்து தாண்டி போயிடுவான். தேவ கோபம் நீங்கி போன பாஸ்கா. இன்னைக்கு அதை வந்து செய்யறாங்க, செய்யலாம் அப்படின்னு செய்யறாங்க. நம்ம வந்து ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் தான் யோசிக்கணும். எல்லாமே போய் பாரம்பரியத்தில் எழுதக்கூடாது. கிறிஸ்தவனை நாயர் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அது பாரம்பரியம். என்ன சொல்ல வரேன்னா, இயேசு முக்கியமா சிலுவையில என்ன செஞ்சு முடிச்சார் என்பதை அதை கவனிக்கணும். சதாச்சாரங்களை பாரம்பரியங்களை ஒழித்தார் ஆண்டவர். அதை மீண்டுமாக என்ன உள்ளுக்கு கொண்டு வந்து நுழைக்க கூடாது. அன்னைக்கு கிறிஸ்தவ நாயகர் எதுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கா, எருசலேம்ல அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுத மேல ஏறி வந்தாரு. இன்னைக்கு கழுத மேல ஏற்றிட்டு கொண்டு போறாங்க. இல்ல செய்யறாங்க இன்னைக்கு கழுத மேல. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் இப்ப நம்ம வந்து பழைய உடன்படிக்கையில் வாழுகிற ஆட்கள் இல்லைங்க. நம்ம புதிய உடன்படிக்கை மக்கள், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். புதிய உடன்படிக்கை என்ன எழுதி இருக்கிறது, பழைய உடன்படிக்கை என்ன எழுதி இருக்கிறது, இது நல்லா நமக்கு தெரியணும். அதனால்தான் நீங்க நிறைய சபைகள் பார்த்தீங்கன்னா எதை உள்ள வருதோ அதை எல்லாத்தையும் வச்சு செஞ்சுக்கிறாங்க. என்னென்ன செய்ய முடியுமோ மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக சில பேர் காட்டிக்கிறாங்க. நானும் பார்க்கிறேன், பல விதங்களா அவங்கள வந்து காட்டிக்கிறாங்க. அதை செய்யற மாதிரி காட்டுறாங்க, இதை செய்யற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இந்த ராத்திரி வேளை ஒரு காலத்தை நம்ம அறிந்து கொள்வோம். சிலுவையை பார்க்கும் போதுல என்ன ஞாபகம் வருது? உங்களுக்கு எனக்கு என்ன ஞாபகம் வருது? என்ன நாம் சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம் சிலுவை பார்க்கும் போதெல்லாம்? ஒரு நாள் சிலுவை
பார்க்கும் போதெல்லாம் என்ன யோசிக்கிற, ஆண்டவரே என் பாவத்துக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க, என் பாவத்துக்காக நீங்க அவமானப்பட்டீங்க, என்னுடைய பாவத்துக்காக நிந்திக்கப்பட்டீங்க ஆண்டவரே, என்னை வாழ வைப்பதற்காக நீங்க சிலுவையிலே மரித்தீங்க, அதனால தான் இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய எண்ணமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்க வைக்கிறது. என் வாழ்க்கையை மாற்றி இருக்கீங்க ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு நீ உதவி செஞ்சீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க, மாறுதலை கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் என் வாழ்க்கையை மாத்தி இருக்குதா? அதுதான் கேள்வி இன்னைக்கு. என் வாழ்க்கையை மாத்தி இருக்குதா? நான் சிலுவை பார்க்கும் போதெல்லாம் நான் மாறப்பட்ட மனிதனாக இருக்கிறேனா? நான் சிலுவை பார்க்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையில தெய்வீக அந்த பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் என் வாழ்க்கையில இருக்கிறதா? நான் சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வருவேன். கஷ்டமோ நஷ்டமோ பாடோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உம்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே. அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வரமா? நீங்க பெரும்பாலும் பாருங்க, கிறிஸ்தவர் அப்படி யோசிக்க மாட்டாங்க. அப்படி நம்ம சிலுவையை அப்படி சிந்திக்கும் பொழுதுதான் அங்க இருந்து பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஜீவ தண்ணீரை வாழ்க்கையில புறப்பட்டு வரும். நம்ம வாழ்க்கையை உணர வைக்கிறது. சிலுவையை வாழ்க்கையை உணர வைக்கிறது. சிலுவையை வாழ்க்கையை மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வருகிறது. சிலுவை என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வைக்கிறது. இதுதான் நம்ம சிலுவையை போக்கஸ் பண்ணி பார்க்கிறோம். ஆண்டவருடைய மரணத்தை நாம் சிந்திக்கும் போதெல்லாம் அப்ப சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார். 14 வசனத்துல சடங்காச்சார கட்டளைகளை ஒழித்தார். 3 விதமான அடிப்படை கட்டளைகள் இருக்குது. 613 கட்டளையில 3ஆ பிரிச்சார். ஆண்டவர் 3ஆ பிரிச்சு வச்சார். சமுதாய கட்டளை, அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது சடங்காச்சார கட்டளை, ஆராதனை முறைமைகள், இதெல்லாம் அடங்கியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஆராதனை முறைகள் எப்படி காணப்பட்டது, அது எல்லாவற்றையும் அந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிற ஒரு பகுதியை சிலுவையிலே, அதனால்தான் அந்த 14 வசனம் சொல்லப்படுகிறது. நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாக நமக்கு விரோதமாகவும் எது இந்த நியாய பிரமாணம் கட்டளையில இது நமக்கு விரோதமாக இருந்தது. நம்மளை விடுதலையாக்கல, நியாய பிரமாணம் விடுதலையாக்காத நிலைமையில நாம எல்லாரும் இருந்தோம். அதிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவதற்காக அது சிலுவையிலே அதோடு அடிச்சு முடிஞ்சது. கீழே 15 துரைத்தனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, துரைத்தனங்கள் என்றால் பிசாசுடைய ஆளுகையை பத்தி பேச ஆரம்பிக்கிறது. அப்ப துரைத்தனங்களை அதிகாரிகள் உறைந்து கொண்டு எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல, எபேசியர் 6ஆம் அதிகாரம் பாருங்க, கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தது உண்மை, 100% உண்மை. அப்படி உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வெற்றிகரமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும், நடந்து கொண்டு இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புறாரு. ஏன் நடக்கணும் அப்படின்னாக்கா 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அந்தகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொருளாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு என்று பவுல் அழகா விவரிச்சு காட்டுறார். அப்ப பிசாசோடு நமக்கு எப்போதுமே இந்த போராட்டம் நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப சாத்தானோடு நமக்கு போராட்டம் இருப்பதை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உலகத்துல இந்த போராட்டம் இருப்பதனால மனிதர்களை பிசாசு வஞ்சிக்கிறான். மனிதர்களை பல காரியத்துல சாத்தான் ஏமாத்துகிறான். உபதேசங்கள்ல மனிதர்களை வஞ்சிக்கிறான். வாழ்க்கையின் ஜீவியத்துல பிசாசு மனிதர்களை வஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். மக்கள் விடுதலை எல்லாம்
மக்கள் சிலுவையில வெற்றி சிறந்தவர், அந்த வெற்றியை கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்க்க முடியல. நிறைய விஷயத்துல கிறிஸ்தவர்கள் வெற்றி இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நிறைய விஷயத்துல வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை, மேற்கொண்டு வாழ முடியல, சாத்தானை தோற்கடித்து வாழ முடியல, ஜெயமான வாழ்க்கை இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போய்கிட்டு இருக்கிறோம். சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் சாத்தானை தோற்கடித்தார், சாத்தானை முறியடித்தார். என் பேயை கண்டா நிறைய பேருக்கு பயம் இருக்குது. ஏன் பேயை கண்டா ரொம்ப பேர் பயப்படுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ராத்திரில பாருங்க, ராத்திரில ஒண்டியா வந்தாக்கா ஆம்பளைங்களை அதை விசில் அடிச்சுட்டு வருவாங்க, இல்லைன்னா சின்ன ஒரு பாட்டை படிச்சுட்டு வராங்க. ஏன்னா பயம், ராத்திரில ஒண்டியா வரமே அப்படி பயம். ஏதாவது சில பேர் பாருங்க, ஒரு கொக்கரோச் வந்தா கூட சில பேர் பெண்கள் வந்து எந்திரிச்சு கத்தி ஓடுவாங்க, பயம். ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே முடிச்சார், எல்லாத்தையும் முடிச்சார். சாத்தான் கொண்டு வருகிற எல்லா விதமான தந்திரங்களை எல்லாம் முறியடிச்சார். அதான் சொல்ற, கிறிஸ்தவர்கள் பிசாசோட தந்திரங்களை அடையாளம் பார்க்க வேண்டும். பிசாசின் கிரிகளை கிறிஸ்தவர்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப மனிதர்களை பிடித்து வைத்திருந்த பிசாசுடைய பிடியிலிருந்து சிலுவை நமக்கு விடுதலையை கொண்டு வந்தது. சிலுவை நம்மை வாழ வைக்கக்கூடியதாக காணப்பட்டது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நமக்குள்ளாக வச்சிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளாக இருந்து அவர் செயல்பட வேண்டும். ஆனா செயல்பட முடியாம பரிசுத்த ஆவியான தூங்க வச்சுட்டோம், வேற ஒண்ணும் இல்லை. ஆவியினாலே நாம் எல்லாரும் நிரப்பப்பட்டது உண்மை. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் எல்லாரும் அந்த தேவ அபிஷேகத்துல எல்லாரும் நிரப்பப்பட்டது உண்மை. அது அப்படியே அணைஞ்சி போயிடுச்சு. அதனால தான் பிசாசுக்கு தெரியுது நமக்குள்ள அனல் இருக்கா, அனல் அணைஞ்சு போச்சா அப்படின்னு தெரியுது. அதனால நம்ம வாழ்க்கையிலே ஜெயம் கொள்ள முடியாம அப்படியே கூடி குறுகி போய் அப்படியே உட்கார்ந்துருக்கோம். ஒரு சின்ன பிரச்சனை நம்மளால மேற்கொள்ள முடியல, ஒரு சின்ன காரியம் மேற்கொள்ள முடியல, அதுக்குள்ளேயே மாட்டிக்கிறோம், அதுக்குள்ளேயே உட்கார்ந்து கொள்றோம். ஏன்? நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எல்லா காரியத்திலும் பவுல் அழகா சொல்லுவார், எல்லா காரியத்திலும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இது முதல் காரியம். சுருக்கமா சொல்றேன் ஒன்னொன்னு. இரண்டாவதாக வெளியரங்கமாக கோலமாகின்னு போட்டிருக்கு பைபிள்ல. வெளியரங்கமாக கோலமாகி பிசாசின் தந்திரங்களையும் அவருடைய வஞ்சகங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அவன் எப்படிப்பட்ட வஞ்சிக்கிறவன், அவன் எப்படிப்பட்ட தந்திரம் உள்ளவன், ஏழை தோட்டத்துல எப்படி தந்திரமா நுழைஞ்சான், எப்படி தந்திரமா பேசினான், எப்படி தந்திரமா கீழே விழ வச்சான். தந்திரவாதி. நம்ம தமிழ் சொல்லுங்க, ரொம்ப தந்திரமா பேசுற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப தந்திரமா பேசுற அப்படின்வாங்க. சாத்தானுடைய தந்திரங்கள் பைபிள்ல இருக்குது. அவன் எப்படிலாம் தந்திரவாதியா இருக்கிறான், எப்படி தந்திரம் செய்வான். மத்திய 24ஆம் அதிகாரத்துல கடைசி காலத்தை பத்தி இயேசு சொல்லும் பொழுது வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை, வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏன் வஞ்சிக்கப்படக்கூடாதுனாக்கா, சாத்தா வந்து கடைசி காலத்துல வஞ்சிப்பான். நிறைய பேரை வஞ்சித்திருவான், நிறைய பேரை ஏமாத்துவான், நிறைய பேர்கிட்ட வந்து பல காரியம் செய்ய ஆரம்பிப்பான். நமக்கு தெரியணும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அடையாளம் காட்டுறாரா இல்லையா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பிசாசுடைய வஞ்சகத்தை அடையாளம் காட்டுவாரு. எத்தனை பேர் கெட்ட கெட்ட சொப்பனம் காட்டுறீங்க, பாம்பு சொப்பனம் எத்தனை பேர் பாக்குறீங்க. பார்த்துட்டு என்ன செய்யறோம், பாம்பு வந்துச்சு, விரட்டுனுச்சு, விரட்டிட்டே வந்துச்சா, நான் ஓடிட்டேன் அப்படின்வாங்க. ஆனா அந்த பாம்பு என்ன தெரியுமா, அது ஒரு வஞ்சிக்கிற ஆவி. நான் இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், யாருக்கெல்லாம் பாம்பு சொப்பனம் அடிக்கடி வருகிறதோ சாத்தா உங்களை வஞ்சிக்கிறான், சாத்தா உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறான்னு மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அதனால பிசாசு ஒரு வஞ்சகன், ஒரு வஞ்சிக்கிற ஆவி உள்ளவன். அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்
இந்த சாத்தானுடைய காரியங்களை வெளியரங்கமா நம்ம காட்டுகிறார். வெளியரங்கமா காட்டுகிறார். அவருடைய தந்திரங்களையும் அவருடைய வஞ்சக காரியத்தை நமக்கு காட்டுகிறார். அது மட்டும் சாத்தானே அவருடைய கிரியைகளை ஆண்டவர் அழிக்க வந்தார். சாத்தான் அழிக்க வரல, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க வந்தார். 1 நீ வாசி பார்த்தீங்கன்னா பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமாரன் வந்தார் போடுறோம். அவன் சாத்தானுடைய கிரியை என்ன? அவனை யாருக்குள்ள இருந்து கிரிகை செய்யறான்? மனிதனுக்குள்ள இருந்து பிசாசு கிரிகை செய்கிறான். அப்ப கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டாரு, வெற்றி கொண்டாரு, வெற்றி சிறந்தாரு சொன்னா சாத்தானு கிரிகளை அழிக்கணும். அப்ப அந்த சாத்தானு கிரிகள் யாருக்குள்ள இருக்கிறானாக்கா ரட்சிக்கப்படாத மனுஷனுக்குள்ள இல்ல, ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக தான் பிசாசுடைய கிரிகள் அதிகமாக வெளிப்படுகிறது. அப்ப சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்து மனிதன வாழ்க்கையை வாழ வைக்க வந்தாரு, மனித வாழ்க்கையை மாற்ற வந்தாரு. அவர் ரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்க முடியாத வந்தாரு. இதெல்லாம் செய்து முடித்தார், எல்லாம் செய்து முடித்தாரு. ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்லாம இருக்கிறதா ஆண்டவருக்கே துக்கமா இருக்கு. அப்ப கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார் என்று வாசிக்கிறோம். மூன்றாவதாக, அந்த நாட்கள்ல ரோமனுடைய காலத்துல ஒருத்தன் போருக்கு போயிட்டு அவன் ஜெயித்து வரும் பொழுது முன்னுக்கு வெகுமதிகளா கொண்டு வருவான். அந்த நாட்டை போய் அடிச்சு கொண்டு வரும்போது தங்கம், வெள்ளி, மற்ற பொருட்கள் விலை வந்ததெல்லாம் அப்படியே முன்னுக்கு கொண்டு வர்றாங்க. சுத்தி அந்த நாட்டில் இருக்க மக்கள் சுத்தி நின்று கைத்தட்டுவாங்களாம், எல்லாரும் கைத்தட்டுவாங்களாம். ஏன்னா ரோம் நாட்டில் இருக்கிற சோல்ஜர்கள் போயிட்டு இந்த நாட்டை அடிச்சு ஜெயம் கொண்டு வராங்கன்னு சொல்லி எல்லாம் கைத்தட்டி இருப்பாங்களாம். எல்லாம் வருவாங்களாம். அப்படியே வரிசையா இந்த பரிசுகள் வரும், அதுக்கு பின்னால இந்த பட தலைவன் வருவான், இப்படி வரிசையா வருவாங்க. அதுக்கு அப்படியே பின்னால இப்படி ஒருத்தர் அப்படியே வரிசையா வந்துட்டு இருப்பாங்களாம். இப்ப பவுல் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறாருன்னா, ரோமர்கள் வெற்றி பெற்று வரும்போது அந்த கொள்ளையாளின பொருட்கள் எல்லாம் எப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டு வராங்களோ அது போல கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானை தோற்கடித்து நமக்கு வேண்டியதை எல்லாம் நம்ம வாழ்க்கையில தந்துட்டார். அப்ப சிலுவை பார்க்கும்போது நமக்கு என்ன சந்தோஷமா இருக்குனாக்கா, எப்படி ஒரு போர் வீரன் அவன் ஜெயம் கொண்டவனா இருக்கிறானோ, அவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறவனா இருக்கிறானோ, கிறிஸ்துவும் நமக்கு அந்த வெற்றிகரமான வாழ்க்கையை உலகத்துல வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனுடைய ஆவியின் வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். அதனால பிசாசு மீது நாம ஜெயம் கொண்டவர்களாக நாம இருக்கணும், ஜெயித்தவர்களாக இருக்கணும், ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும். எல்லா காரியத்தையும் நாம் மேற்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நம்ம சிலுவையிலே பேசின 7 வார்த்தை. அப்ப கல்வாரி சிலுவையில இயேசு சாத்தானை தோற்கடித்து ஜெயமான ஒரு காரியத்தை வாழ்க்கையை கொடுத்தார். ஆனா அந்த ஜெயமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு முன்பதாக அவர் பட்ட சில காரியத்தை உங்களுக்கு நான் காட்டி முடிக்கிறேன். சுருக்கம் சில காரியங்களை இப்ப 7 வார்த்தை பேசுறாங்களே, அந்த 7 வார்த்தை பேச போறதில்ல. ஆனா சிலுவையை நோக்கி பேசிய 7 வார்த்தைகள், இன்னொரு 7 வார்த்தை இருக்கு. அது இதுவரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை எல்லாம் அந்த 7 வார்த்தை மண்ணியும் அதைத்தான் மெயினா போக்கஸ் பண்ணி நான் மத்தியில சொல்லுவாங்க. இங்க 7 வார்த்தையை பத்தி நான் சுருக்கமா சொல்லுகிறேன். இயேசு உலகத்தில் இருந்தபோது சிலுவைக்கு அவர் போவதற்கு முன்பதாக அவருக்கு 7 வார்த்தைகள், கொடூரமான வார்த்தைகள் எல்லாம் பேசப்பட்டதை மத்திய 27ஆம் அதிகாரத்துல திருப்புக விறுவிறுன்னு நான் வாசித்து வரேன். மத்திய 27ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தையை நாம கொஞ்சம் கவனித்து பார்த்தா உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையெல்லாம் தன் வாழ்க்கையிலே தாங்கிக் கொண்டவராக இருந்தார் என்பதை பார்க்கிறோம். நம்மளும் இந்த உலகத்துல அப்படிதான் இருக்கணும். 39 40 வசனத்தையும் நான் வாசித்து காட்டுகிறேன் உங்களுக்கு. 39 40 அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை
துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். முதல் வார்த்தை தூஷித்தார்கள். நீ கடவுளுடைய குமாரனா, கடவுளின் மகனானே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள முடியல, கேவலமா பேசுறாங்க. உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள முடியல. இப்ப நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் இருந்தமாக்கா நம்ம வீரத்தை காட்டிருப்போம். என்ன வீரத்தை காட்டுவேன் பாக்குறியா, சிலுவையிலிருந்து இறங்கி வர பாத்துறியா அப்படின்னு இருப்போம். ஆனா இயேசு அந்த வார்த்தைகளை, அதாவது அனாவசியமான வார்த்தைகளை அவர் காது கேட்க வைத்தது. இயேசுவை தூசித்தார்கள் அப்படின்னா உங்களையே தூசிப்பாங்க, என்னையே தூசிப்பாங்க. அப்படிதான் நம்ம இப்ப எதுக்கு ஒப்பிட்டு பாருங்க. அவரையே தேவகுமாராக இயேசுவே மக்கள் தூசித்தாங்க அப்படின்னாக்கா அப்புறம் உங்களை என்ன தூசிக்கிறதுக்கு எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சிலுவையில் இருக்கிற இயேசு எவ்வளவு மனவேதனை இருக்கிறார், எவ்வளவு துக்கமா இருக்கிறார். வேதனை கொஞ்ச நஞ்சமான வேதனை இல்லைங்க. ஏன்னா இயேசு ஒரு நாள் முழுவதும் அந்த அரண்மனையில வைத்து உள்ள காவலில 300 சோல்ஜர்கள் ஒரு நாள் முழுவதும் இயேசுவை அடிச்சிருக்காங்க. 300 சோல்ஜர்கள். அதனால்தான் சிலுவை தூக்கிறதுக்கு அவருக்கு பலன் இல்ல. ஏன் பலன் இல்ல? சாப்பாடு இல்ல, சாப்பிடல. அந்த அளவுக்கு இயேசு நம்மளை ரட்சிப்பதற்காக, மீட்டுக் கொள்வதற்காக அந்த ஒரு நாள் பொழுது அடியை வாங்கிட்டு இருக்கு. மாறி மாறி அடிச்சிருக்காங்க. சவுக்கால் அடிக்கிறதெல்லாம் நம்ம பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல பார்த்துட்டோம் எல்லாமே, அதான் தெரியும். ஆனா தெரிஞ்சு இதெல்லாம் பார்க்கிறோம், இதெல்லாம் படமா எடுத்து காட்டுறாங்க. ஆனா நம்ம என்ன உணர்வு அடைகிறோம் அதுதான் நான் சொல்ல வரேன். நாம் என்ன உணர்வு அடைகிறோம், இதன் மூலமாக ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார், நான் எப்படி வாழுகிறேன், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எவ்வளவா இயேசு எனக்காக செய்து முடிச்சிருக்கிறாரு, நான் இப்ப இருக்கிற என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது. அப்ப 7 வார்த்தையில அவரை தூஷித்தார்கள். முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில், அதே 27ஆம் அதிகாரத்துல 41 வாசிக்கிற பாருங்க. அந்தபடியே பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்கள் ரட்சித்தால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் ராஜாவை, இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்போது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று அவரை விசுவாசிப்போம் அப்படின்னாங்க. 43ஆம் வசனம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனுடைய நம்பிக்கை வைத்திருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்போது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அந்த 41 பாருங்க, பரியாசம் பண்ணினார்கள். இரண்டாவது வார்த்தை, இயேசு சிலுவையில் இருக்கும்போது கேலி, கிண்டல், பரியாசம். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இப்ப பாருங்க, இப்ப நாட்டில் பூலி பண்ணிடுறாங்க, டிக்டாக்லாம் போடுறாங்க. அந்த பூலி பண்ண அந்த வார்த்தையை அவங்களால ஏத்துக்க முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படி பூலி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதான் நான் சொல்லுவேங்க, பைபிளை நம்ம நல்லா படிச்சுட்டு இயேசு சிலுவையில் இருக்கும் போதெல்லாம் கீழே இருக்கிறவங்க என்ன தூசித்திருப்பாங்க, தூசித்தான்னு போட்டிருக்கீங்க, அப்படிதான் பைபிள் எழுதிருச்சு. ஆனா என்ன பேசியிருப்பாங்க கற்பனை பண்ணுங்க. வாய்க்கு வந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அவர் நினைச்சிருந்தா ஒரே ஒரு வார்த்தை சமைச்சிருக்கலாம். வாய்க்கு வந்த மாதிரி பேசியிருப்பாங்க. என்ன பேசலாம், என்ன அப்படி செஞ்சாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு. இப்ப உடனே காப்பாத்திக்க முடியலையே. அந்த மாதிரி தூசித்தார்கள். இரண்டாவது வார்த்தை, உங்களை என்னை யாராவது தூசிச்சா என்ன பண்ணுறோம், உடனே மூக்குக்கு மேல நமக்கு கோபம் வந்துடுது. என்னோட பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது. பேசக்கூடாதான்,
சில வேலை பேசிடுறாங்க. ஆனா இயேசு மாதிரி இருக்க முடியுமா? இயேசு மாதிரி அமைதியே போக முடியுமா? இயேசு மாதிரி வாயை திறக்காம இருக்க முடியுமா? யோசிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் முடியாது. நம்ம சில வேலை கூட இருப்போம், அவரு வேறங்க, நம்ம வேறங்க. இல்லைங்க, அவரு மனிதனாக தான் இருந்தாரு, 100% மனிதனாக இருந்தாரு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப எல்லா சோதனையும் இயேசு கடந்து போனார். சாதாரணமான சோதனை அல்ல, கடுமையான சோதனை, கடுமையான பாடுகள், அதில் கடந்து போனார் இயேசு கிறிஸ்து. மூணாவது ஒரு வார்த்தை, அதே 27ஆம் அதிகாரத்தில் 46, 47 வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபாக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 47 வாசிக்கிறேன். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறானோ என்றார். அப்பனா சிலுவையில் இருக்கும்போது இயேசு சொன்ன வார்த்தையை இந்த கீழே உள்ள மக்கள், எலியாவை கூப்பிடுறாரு போல இருக்கு வந்து காப்பாத்துறதுக்கு, அவ்வளவு கிண்டலா பேசுறாங்க. அப்ப நினைக்கிறோம், அறியாமையின் வார்த்தைகள், பயங்கரமான சொற்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. நான் சொல்ற வார்த்தை, நான் பேசுறதுல வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால்தான் சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் பேசுகிற வார்த்தையில ரொம்ப கவனம் இருக்கணும். பெரியவங்க சின்னவங்க பேசுகிற வார்த்தையில ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். என்ன பேசுறோம் என்பது நமக்கு தெரியும். என்ன பேசுறோம் தெரிஞ்சு நம்ம கரெக்டா பேசணும். அதுக்கு தான் மதிப்பு இருக்கு, பேச்சுக்கு அதுதான் மதிப்பு இருக்கு. இல்லைன்னா நம்மளுடைய மதிப்பு நம்ம பேச்சிலேயே குறைஞ்சிடும். அதை நம்ம நல்லா கவனமா இருந்துக்கணும். மூணாவது காரியத்தை பார்த்தோம். நாலாவது காரியம், அதே மத்திய 27ஆம் அதிகாரத்துல 48ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்காலனை எடுத்து காடியில் தேய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். 49. மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவான், பார்ப்போம் என்றார்கள். பொறுங்க. இந்த காடி என்பது அது ஒரு பிசிறு தைலம் போல கலந்து அதை கொடுப்பாங்க. அதை ஏன் கொடுக்கறாங்கனாக்கா, குற்றவாளி ரொம்ப வேதனையில துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது கொடுத்துட்டாக்கா அந்த மயக்கத்துல அந்த வேதனை தெரியாது. ஆனா இயேசு அதை வாங்கி குடிக்கல. அந்த நேரத்துல கீழே இருக்கிறவ, எலியா வரான் காப்பாத்துறதுக்கு அப்படின்ற வார்த்தைகளை, வேதனை கொடுக்கும் வார்த்தைகளை பேசினார்கள். நாலாவது, அப்ப கிறிஸ்து இதெல்லாம் தாங்கிட்டு தானே இருக்காரு. நம்மளும் அப்படிதான் தாங்கிக்கணும். தாங்கிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும், சகிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். அதான் ஏன் சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமக்கணும். நான் சொல்றேன், நான் 39 வருஷம் இந்த ஊழியத்துல பல காரியத்தை கத்தரே கத்து கொடுத்துட்டாரு. கிறிஸ்தவம், கிறிஸ்துவ உலகம், கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ ஜீவியம் பரலோகத்தை போனா தெரியும். பூமியில இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவ போல நடந்தவங்க, வாழ்ந்தவங்க சாது சுந்தர் சிங். அவர் தான் கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்படி வாழ்ந்திருக்காரு. தெய்வீக அன்பு அவருக்குள்ளாக புறப்பட்டது. ஆனா இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல சபைக்கு வராங்க, கடவுளுடைய வார்த்தை கேட்கிறார். ஆனா வார்த்தை கிரிகை செய்கிறதா என்பதுதான் கேள்வி. வார்த்தை கிரிகை செய்கிறதா? வார்த்தை நம்மளோடு அந்த வார்த்தை சம்பாசிக்குதா? பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை தொடுகிறாரா? ஏன்னா சிலுவை மரணம் சாதாரணமான அன்னைக்கு இயேசு நமக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு. 12 சீசர்ல ஒரு சீசர் இருக்கான், பேர் தெரியல. அவனை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? தோலை உரிச்சாங்க.
ஒரு ஆட்டுத்தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சானுங்க, எப்படி இருக்கும்? ஆனா இயேசுவுக்காக வாழ்ந்தவங்க, இயேசுவுக்காக வாழ்ந்து மரித்தவங்க, கிறிஸ்தவுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. நம்ம என்ன அர்ப்பணிப்பு இருக்கு நம்முடைய வாழ்க்கையில? கிறிஸ்தவுக்காக என்ன அர்ப்பணிப்பு இருக்கு சொல்லுங்க? என்ன அர்ப்பணிப்பு இருக்கு? அர்ப்பணிப்பு ரொம்ப குறைவு. அஞ்சாவது காரியமாக அதை 27ஆம் அதிகாரத்துல 54வது வசனத்தை வாசிக்கிறேன். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவலில் வைத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியை சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா விசுவாச வார்த்தை. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் தான் அப்படி சொன்னாங்க தவிர இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. பாருங்க, விசுவாசத்துல வார்த்தையை பேசுறாங்க, ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை விசுவாசிக்கிறேன் சொல்றாங்க. இயேசுவை விசுவாசிக்கிறதா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இயேசுவை விசுவாசிக்கிறது, இயேசு மேல விசுவாசம் வைக்கிறது என்பது சாதாரண காரியம் இல்லை. ஆனா அன்னைக்கு சொன்னாங்க, ஆனா இயேசுவை வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை பார்க்கிறோம். 6வது காரியத்துல லூக்கா 23ஆம் அதிகாரம் சொல்லி முடிக்கிறோம். லூக்கா 23 நம்ம கிறிஸ்துவின் சிலுவையில வெற்றி சிறந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் வாழுகிறவராய் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனா அவருக்கு ஏற்பட்ட அந்த பாடுகள் 23ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தை வாசித்து காட்டுகிறார். அன்றைய சிலுவையில் அறையப்பட்டு இருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தார்கள். இகழ்ந்தாருன்னா கேவலமா பேசுறாங்க. நீ உண்மையா கிறிஸ்துவானாக்கா எங்களையும் ரட்சிய, உன்னைய ரட்சித்துக் கொள்ள, அப்படி கேவலமா பேசுறாங்க. இந்த சொல்லெல்லாம் இயேசுடைய உள்ளத்துல குத்துறது, ஒன்னொன்னா குத்துறது. இதெல்லாம் பூமியில இருந்த மனுஷன் இயேசுவை பார்த்து பேசுற வார்த்தைகள். இயேசு சிலுவையில் இருந்து பேசுற வார்த்தைகள் வேற. ஆனா பூமியில இருந்து மனுஷன் பேசுற வார்த்தைகள் இயேசு உள்ளத்தை கிழிச்சது, இயேசு உள்ளத்தை காயப்படுத்தினது, இயேசு உள்ளத்தை வேதனைப்படுத்தினது என்பதெல்லாம் இந்த வசனத்தின் ஊடாக நாம் அறிந்து கொள்கிறோம். 6வது காரியமாக 6 சொல்லிட்டேன். கடைசியாக 6வது காரியமாக சந்தேகத்தின் வார்த்தை. அதே லூக்கா 39ல அதே வாசிக்க, அன்று சிலுவையில் அறையப்பட்டு இருந்த குற்றவாளிகள் ஒருவர், நீ கிறிஸ்துவானால், அப்படின்னா கிறிஸ்துவானால் என்ற வார்த்தை, கிறிஸ்துவானால் நீ உண்மையே கிறிஸ்துவா, நீ உண்மையிலே ரட்சகரா, நீ உண்மையே மக்களை விடுதலைக்கு வந்தவரா அப்படின்னா ரட்சியம். சந்தேகமான வார்த்தைகள் இதெல்லாம் பூமியிலிருந்து இயேசுவுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக அவர் பாதிக்கப்பட்ட வார்த்தை என்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியா சொல்லி முடிக்க, லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். வாசிக்க, இந்த வார்த்தை அர்ப்பணிக்கப்பட்ட வார்த்தை. கடைசி நேரத்தில் ஒருவன் அர்ப்பணிக்கிறான். சிலுவையிலே தொங்குகிற இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் ஒருவரை ரட்சிக்கிறார், ஒரு கல்லனை ரட்சிக்கிறார் கடைசி நேரத்தில். அப்படின்னா வாழ்க்கையில அவன் கடைசி நேரத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறான். எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கும், இயேசுவுக்காக அர்ப்பணிச்சிருக்கோம், 100% இயேசுவுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம்.
கடைசி நேரத்துல அந்த கல்லன் மனம் திரும்புகிறான் தேவன் பக்கமாக. கடைசி நேரத்துல உண்மையான மனம் திரும்புகிற வாழ்க்கையில உண்டாகுது. இயேசுவின் பக்கத்துல இருக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தையை பார்த்து ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். அதன் மூலமாக அவன் உணர்த்தப்படுகிறான், நீ தேவனுடைய குமாரன், நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை, நாங்கள் குற்றவாளிகள், எங்களுக்கு தண்டனை கொடுப்பது நியாயம்தான், ஆனா உண்மை தண்டிப்பது நியாயம் அல்ல. ஏன்னா நியாயம் அல்லதான். இயேசுவை தண்டித்த விதங்கள், விசாரித்த விதங்கள் எல்லாம் ரொம்ப தவறாகவே காணப்பட்டது. ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய வியாழன் என்று சொல்லி எல்லாரும் கொண்டாடுகிறார்கள், எல்லாரும் கொண்டாடி கொண்டு வராங்க. ஆனா சத்தியத்திலிருந்து பார்க்கும்போது கல்வாரி சிலுவையிலே ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் பூமியில இருக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட தூசண வார்த்தைகள் எல்லாம் இயேசு தன் சரீரத்தில் சுமந்து சிலுவையிலே எல்லாத்தையும் ஜெயமாக இயேசு செய்து முடிச்சிட்டார். இதை நீங்களும் நானும் எப்படி வாழணும்? இன்னொரு 7 காரியம் இருக்கு, அதை சொல்லி தீர்க்க முடியாது. மனித வாழ்க்கையில இதெல்லாம் முக்கியமான நான் சொல்றதெல்லாம் ஒன்னோட சொல்லிட்டு போறதுனால, மனித வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு என்ன செய்து முடிச்சிருக்கிறாரு, இயேசு எனக்கு என்ன செய்து வச்சிருக்கிறாரு. பெரிய வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வருகிற சிலுவையை பார்க்கிறேன், இயேசு எனக்கு என்ன செய்து முடிச்சிருக்கிறார், அதை நாம் யோசிக்க வேண்டும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு வருகிற நாம இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அவர் இணைப்பா இருக்கிறாரு. ஆனா சபையை அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அதனால்தான் இயேசு சிலுவையிலே பிசாசை தோற்கடித்து சபையை பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்கிறார். தேவ ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு சாத்தான் என்னென்ன காரியங்களை கொண்டு வர தெரியல, ஸ்தாபிக்க முடியாத படிக்கு எவ்வளவோ தடைகளை அவன் கொண்டு வருகிறான். தேவ ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படக்கூடாது, அதுக்கு எதிராக அவன் செயல்பட்டு கொண்டே வருகிறான். சபைக்கு எதிராக பிசாசு கிரியை செய்து கொண்டே வருகிறான். சபைக்கு எதிராக செயல்பட யாரை வைத்து செயல்படுகிறான்? ரட்சிக்கப்பட்ட மனிதனை வைத்து செயல்பட்டு கொண்டவர். ரட்சிக்கப்பட்ட மனிதனை வைத்து, வேற யாரு? எல்லாரும் எழுந்திருப்போம். திருவிருந்து பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம்.